ஹலோ மோட்டோ ஃபேம் லிமிடெட் எடிஷன்ஸ் சொல்லக்கூடியது இந்தியன் மார்க்கெட்டில் வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசன் வரும்போது அவங்களுடைய பாப்புலர் மாடல்ஸில் கொஞ்சம் ஸ்டிக்கர் ஜாப் எல்லாம் பண்ணி லிமிடெட் எடிஷன்ஸ் லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோ செல்லிங் வேரியன்ஸ் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கிட்டப் பண்ணி லிமிட்டடாக லான்ச் பண்ணி அந்த ஒரு சேல்ஸை பூஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு 3-4 வருஷமாகவே இந்தியாவில் ஒரு பிளாக் பேஸான ஒரு டார்க் எடிஷன் லான்ச் பண்ணால் ஒரு யூனிக்காக இருக்கும், சேல்ஸ் கூடும்னு ஒரு இம்ப்ரெஷன் இருந்து நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதில் சக்ஸஸும் பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஹோண்டா இந்தியா பார்த்தோன்னா அவங்களுடைய பாப்புலர் மிட் சைஸ் எஸ்யூவான எலிவேட்டை வந்து ஒரு டார்க் எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இந்த டார்க் எடிஷன் எலிவேட்டுக்கு என்னென்ன குட் பண்ணியிருக்குது, டார்க் எடிஷன்னா என்ன, அதுலேயே சிக்னேச்சர் எஸ்ன்னு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வேரியன்ட் இருக்குது. இதை ரெண்டோட டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துக்கிட்டு நம்மளோட எலிவேட் வீடியோவில் கேட்கப்பட்ட கேள்விகள், ரீசெண்டாக கன்சல்டிங்கில் கேட்கப்பட்ட கேள்விகளை ஒரு எலிவேட்டை நம்ம ட்ரைவ் பண்ணி Q&A பார்க்க போகிறோம். ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு 2 டெக்கேடுக்கு முன்னாடி பார்த்தோம்னாலே பிளாக்குன்னு சொல்லக்கூடிய கலர் வந்து இந்தியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நிறைய பேர் வந்து பிளாக் வாங்கினா வந்து அவங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் ப்ரீமியமாக ஒரு லுக்குக்காக வந்து நிறைய பேர் பிளாக் வந்து வாங்குவாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட் வந்து பிளாக்கில் எடுத்து அலாய்ஸ் எல்லாம் போட்டால் தனியாக தெரியும். ஃபியஸ்டா சொல்ல முடியும், வெண்டோ சொல்ல முடியும். அதுலேயும் வெண்டோ வந்த புதுசில் அந்த பிளாக்குக்கு தான் அவ்வளோ மரியாதை இருந்தது. அதுக்கப்புறம் வெர்னாவுடைய ஃப்ளூயிடிக்கில் சீசனில் சொல்ல முடியும். அப்புறம் அந்த எண்டவர் செகண்ட் ஜெனில் ஒரு பிளாக் எடிஷன் இருந்தது, அது ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார்ச்சுனரில் கூட வந்து ஒரு பிளாக் சொல்ல முடியும். வெரி ரீசன்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளாஸ்டரில் ஒரு பிளாக் ஸ்டாம் எடிஷன் வந்தது. ஆனால் ரீசன்ட் பீரியடில் பிளாக்கால் வந்து டார்க்குன்னு சொல்லி ஒரு பேட்ஜிங் கொடுத்து ஒரு ஸ்பேஸை உருவாக்குனது வந்து டாட்டாவுடைய டார்க் தான். அதுலேயும் நம்ம ஹேரியருக்கு ஒரு தனி ஸ்பேஸ் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து பிளாக்கை யூனிக்காக பார்க்குறோன்னு அர்த்தம். இன்றைக்கி முன்னாடி மாதிரி வந்து ஓயிஸில் எல்லா பிராண்ட்ஸ்லேயும் பிளாக்ஸ் வந்து இருக்கிறதில்ல. இப்போ இவங்க எலிவேட்டை பொறுத்தவரை எலிவேட்டோட டிசைன் வந்து நிறைய இடத்துல குர்க்கியாக நம்ம பார்ப்போம். குர்க்கி இந்த சென்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரொம்ப ஷார்ப்பாக இருந்தது. இந்த ஒரு என்ன சொல்ல ட்ரப்பிசாடலான ஒரு இந்த கிரில் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. அது இதுக்கு கூட பிளெண்ட் ஆச்சா இல்லையானெல்லாம் நிறைய டவுட் இருந்தது. ஆனால் இந்த பிளாக் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓவராலாக இந்த காரோட ஃப்ரெண்டை பாருங்களேன், ஒரு கேரக்டர் வந்திருக்கு. அந்த கேரக்டர் வந்து இதோடைய ஹைலைட்ஸாக இருந்ததெல்லாம் அப்படியே வந்து சட்டிலாக உள்ளே போய்கிட்டு அந்த டார்க் இல்லை பிளாக் தான் வந்து நல்லா ப்ரொஜெக்ட் ஆகுது. அதோடைய டிசைன் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. இதில் பாருங்களேன், இந்த பானட்டில் இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் இந்த ரிசஸ்ட் போர்ஷன் வந்து ஒரு மஸ்ஸிலாக ஒரு பீஃப் டப்பாக தெரியுது. இதெல்லாம் உள்ள சைலண்டாக போயிடுச்சு. இந்த ஹாரிசாண்டல் இந்த பார்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் டன்னாக நமக்கு ரெகுலர் வேரியண்ட்டில் தெரிஞ்சதெல்லாம் அப்படி உள்ளே போயிடுச்சு. ஸ்லீக்கான ஹெட்லாம் பாருங்களேன், ஒரு ஐ மாதிரி நீட்டாக ஹைலைட் ஆகுது. அதாவது ஒரு நம்ம ஹியூமனில் ஐ வந்து தனியாக தெரிகிற மாதிரி அந்த எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து தெரியுது. இந்த ஹவுசிங்கும் பிளாக்னால அது அப்படி உள்ளே போயிடுச்சு. இந்த ஸ்கிட் பிளேட் இந்த லோவர் போர்ஷன் எல்லாம் கனெக்டாக இருக்குது. நமக்கு பிடிக்காத ஒரு டிசைனாக இருந்தால் கூட ஒரு கலரில் எவ்வளோ சேஞ்சஸ் வருதுன்னு பாருங்களேன். நீங்கள் ஓவரால் இது அந்த ஃப்ரண்ட் அண்ட் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் லைன் இது இப்படி போய் இந்த இடத்துலையும் அப்படி கனெக்ட் ஆகுது. அது அந்த ரூஃப் ரெயில்ஸும் அதே சிங்கிள் கலரில் அப்படி போய் அது வந்து ஒரு மிக்ஸ் ஆஃப் ஒரு பிளாக்கோடைய ஒரு எஃபெக்டில் அப்படி கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிளாக் பற்றி நம்ம சொல்லும்போது இன்ஃபேக்ட் இவங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. இது வந்து சிக்னேச்சர் எடிஷன். சிக்னேச்சர் எடிஷனுக்கும் ரெகுலர் டார்க் எடிஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இல்லை அந்த பிளாக் எடிஷனுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிக்னேச்சர் எடிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து பிளாக்காக இருக்கும், இதுவும் பிளாக்காக இருக்கும், ரூஃப் ரெயில் பிளாக்காக இருக்கும், இந்த போர்ஷனும் பிளாக்காக இருக்கும். ஆனால் ரெகுலர் அந்த டாப் அண்ட் வேரியண்ட்டை பேஸ் பண்ண இது ஆக்சுவலி எல்லாமே இசட்டெக்ஸை பேஸ் பண்ண பிளாக் எடிஷனில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன இந்த ரூஃப் ரெயில், இந்த லோவர் சில் போர்ஷன், இந்த போர்ஷன் எல்லாம் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில், அதாவது டார்க் க்ரோம் சில்வரை பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் இந்த எஸ்ஸில் வந்து சிக்னேச்சரில் டோட்டலாக பிளாக்கில் இருக்கும். நீங்கள் வந்து அலாய்ஸை பாருங்கள், 17 இன்ச்சில் வந்து ஒரு கிளாஸ் பிளாக்கில் வந்து ஒரு அலாய், அதுவும் அதுக்கு கூட அப்படியே சிங்காக இருக்குது. இந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கோட குவாலிட்டி அது கூட அப்படியே மெர்ஜாக இருக்குது. இங்கே ஓவரால் இந்த காரோட கேரக்டரே மாற்றிருக்குன்னு சொல்ல முடியும். ரியர்லேயும் அதோடைய ஹைலைட் நல்லாவே தெரியுது. இந்த கனெக்டட் பார்ஸ் ஆகட்டும், இந்த டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரு டிஃபைன்டாக நல்ல ப்ரீமியமாக நமக்கு காட்டுது. இந்த ஸ்பாயிலர் அதில் இருக்கிற ஸ்ட்ரக்சருக்காக கொடுத்துருக்கிற அந்த ரிப்ஸ் எல்லாம் நல்ல ஹைலைட்டடாக ஒரு கேரக்டரை கொடுக்குறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ரெகுலர் எலிவேட்டை வந்து வாங்குறதுக்காக விசிட் பண்ண போய் வெஹிக்கிளை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதே நிறைய பேருக்கு அந்த வெஹிக்கிளோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில்
ஒரு நெகட்டிவிட்டி வர போர்ஷனை இந்த போர்ஷன் ஆக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓப்பனாக இருக்கும், இது வந்து க்ளோஸ்டாக இருக்குது பாருங்கள். இது ஏன் அடைஞ்சு போயிருக்குன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அதுவும் வந்து மற்ற கலர்ஸில் கான்ட்ராஸ்ட்டில் வந்து இது ரொம்ப டீட்டெயில்டாக அடைஞ்சிருக்கிறது தெரியும். ஆனால் இந்த டார்க்கில் வந்து நீங்கள் பாருங்கள், டோட்டலாக அது இருக்கிறதே தெரியல. நீங்கள் லாங் அப்படி பார்த்தீங்கன்னா அது க்ளோஸாக இருக்கிறதே தெரியல. அதில் அந்த ப்ராப்ளம் அப்படி வந்து ரெக்டிஃபை ஆகி உள்ளே போயிடுச்சு. அது ஒரு நல்ல விஷயம். இப்போ ஆக்சுவலி இதில் ஏதாவது மெக்கானிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அதே 4.3 மீட்டர்ஸ் லெங்க்து தான், 2650 மில்லிமீட்டர் வீல் பேஸ் எலிவேட்டில் இருக்கிற சேம் தான். இது ஒரு எடிஷன், அதாவது இந்த ஏஸ்தட்டிக்கலி இதை மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம எலிவேட் பற்றின எக்ஸ்டீரியர் இன்டீரியர் ரொம்ப டீட்டெயில்டாக பண்ண ஒரு ரிவ்யூவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இது வரைக்கும் அந்த ரிவ்யூ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன், இதை பாருங்களேன். இது ஒரு டார்க் க்ரோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டார்க் க்ரோம். இந்த பர்டிகுலர் மாடல் நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா நீங்கள் 2 விஷயம் பண்ணணும். இந்த லோகோ இருக்குது பாருங்கள், இதையும் வந்து டார்க் க்ரோம் பண்ணணும். அதே மாதிரி இந்த பேட்ஜிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலிவேட் ப்ளஸ் இந்த ஐவி டெக்கே நீங்கள் டார்க் க்ரோம் பண்ணிங்கன்னா அது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இதில் இருக்கும். ப்ளஸ் இந்த லோகோவும், ஏன்னா வந்து அந்த ஒரு டார்க் க்ரோம் எஃபெக்ட் வரும்போது இது கம்ப்ளீட்டாக தெரியும். மேபி நிறைய பேர் இந்த இடத்த ஸ்மோக் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்டை என்கரேஜ் பண்ணுறது கிடையாது. அந்த ஒரு கம்ப்ளீட்னஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இது மேபி ஹோண்டா வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. அது கூட பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த கலர் ஸ்கீம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரெகுலராக பார்த்த எலிவேட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு உள்ளதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்டீரியர் பார்க்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஒரு கஸ்டமர் வெஹிக்கிள், டீலர்ஷிப் அந்த பக்கம் இருக்குது. நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் டீலர்ஷிப்பில் இருந்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நம்ம இந்த பாலித்தீன் கவர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணலை. நம்ம எக்ஸ்டீரியர் இன்டீரியர் மட்டும்தான் இதில் பண்ண போகிறோம். டிரைவ் ரிவ்யூ வந்து நிறைய பேர் டவுட்டு கேட்பாங்க. நீங்கள் காட்டினது ஒன்று ஓட்டுனது ஒன்றுன்னா சில டைம் நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால தான் நாங்கள் இன்டீரியர் சில கார்ஸில் பண்ணோம். எக்ஸ்டீரியர் டிசிஆர் உள்ள இல்லை லைசன்ஸ் பிளேட் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸில் தான் வந்து டிரைவ் ரிவ்யூ நம்ம பண்ணோம். ஓகே, இப்போ இதோட இன்டீரியர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலர் எலிவேட்டை நீங்கள் கவனித்தவங்களுக்கு தெரியும். இந்த லெதரேட் இந்த போர்ஷன் ஆகட்டும், சீட்ஸ் ஆகட்டும், ஒரு டேன் இல்லை ஒரு ப்ரௌன் கலர் பேஸ் பண்ணி இருக்கும். இவங்க இதை டோட்டலாக வந்து பிளாக்லேயே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த பிளாக் வந்து அந்த கேரக்டர் வெளியில் என்ன கொடுத்ததோ அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு நேச்சரை உள்ளே கொடுத்துருக்கான்னு கேட்டால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா பிளாக் இன்டீரியர்ஸ் பிடிக்கிற எனக்கு இன்னும் அது பெட்டராக தெரியுது. இந்த போர்ஷன் பாருங்களேன், ஒரு கிரைண்டு பேட்டர்னான மெட்டீரியல். இதில் வந்து ஒரு 7 கலரில் ஆம்பியன் லைட்டிங், அந்த பார் வந்து கண்டிப்பாக அது ஒரு ஹைலைட்டடாக இருக்குது. பியானோ பிளாக் இருக்குது. இது வந்து அந்த ஒரு ஃபாக்ஸ் லெதர் ஸ்டிச்சிங்கோட ஒரு சாஃப்ட் டச்சில் இருக்குது. இது அந்த பிளாக்குக்கு நல்லா மேட்ச் ஆகுது. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், நம்ம ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் ஆகட்டும், வயர்லெஸ் சார்ஜிங், அதுலேயும் அந்த பிளாக்கில் பியானோ பிளாக்னு சொல்லி அந்த பிளாக் அப்படி இங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, ஆம்ரெஸ்ட் வரைக்கும். ஸ்டியரிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதே லெதரேட்டோடைய இன்னொரு ஃபார்மேட்டில் வந்து நமக்கு ஸ்டிச்சிங் யூஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இந்த லெதரேட் மெட்டீரியல் சீட்ஸில் இருந்து எடுத்துருக்கிற அதே மெட்டீரியல். நீங்கள் இந்த சீட்ஸ் இதில் பார்க்கும்போது என்ன தெரியுதோ அது தெரியுது. முதல்ல நான் சீட்டை சொல்லிட்டு வரேன். ஹோண்டாவுடைய இன்டீரியர் எப்போவுமே வந்து அந்த மேன் மேக்ஸிமம் மெஷின் மினிமம்னு சொல்லக்கூடிய டிசைன் ஃபிலாசபி பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது பீப்புளுக்கு ஸ்பேஸை நிறைய கொடுத்துக்கிட்டு வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய மெட்டீரியலோட ஸ்பேஸிங்கை கம்மி பண்ணணும். இப்போ நீங்கள் இந்த டேஷ்போர்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. விண்ட்ஷீல்டோட மேக்ஸிமம் ஒட்டி வைக்கிறது மாதிரி தான் வச்சுருப்பாங்க. சீட்ஸ் வந்து தை சப்போர்ட் நல்லா இருக்கும். இந்த ஸ்டிச்சிங் பேட்டர்னெல்லாம் ஒரு சோஃபா லைக்கில் இருக்கும். சைடு போல்ஸ்ட்ரிங் ஆகட்டும், இந்த சைடு போல்ஸ்ட்ரிங் ஆகட்டும், நல்ல குஷன் மெட்டீரியல். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல குஷனாக இருக்குது. நம்ம மிஸ் பண்ணுறது வெண்டிலேட்டட் சீட்டை வந்து மிஸ் பண்ணுறோம். ஹெட் ரெஸ்ட்டும் எர்கனாமிக்கலி டிசைன்டுன்னு சொல்ல முடியும். நம்மளுடைய நெக்குக்கும் அந்த விப்ளாஷ் இன்ஜுரி வராத மாதிரி அதோட டிசைனிங் நல்லா இருக்கும். ஸ்டியரிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெதர் ராப்பிங், லெதர் ஸ்டிச்சிங்கில் இருக்குது. இது டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டை பேஸ் பண்ணது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் இதில் இருக்கும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ரோட்ரி நாப் வந்து நமக்கு ஃபங்க்ஷன்ஸுக்கான ஆடாஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 3 ஸ்போக், அதுலேயும் பியானோ பிளாக் எல்லாம் இருக்குது. தம் கான்டஸ் இருக்குது, பேடல்ஸ் இருக்குது. இந்த பிளாக் கூட நல்ல ஹைலைட் ஆகுறது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல். அதுவும் பார்த்தீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் வந்து கலர்டாக இருந்தாலும் பிளாக்காக இருந்து ஒரு டேக்கோமீட்டர், ஒரு ஸ்பீடோமீட்டர், இதுவும் பார்ட் டிஜிட்டலாக தான் இருக்கும். டேக்கோமீட்டர் அந்த நடுவில் இருக்கிற எம்ஐடி வந்து டிஜிட்டலாகவும், ஸ்பீடோமீட்டர் வந்து அனலாகாகவும் இருக்கும். அது ஒரு கனெக்டிவிட்டியில் இருக்கும். ப்ளஸ் இந்த போர்ஷன்லேயும் அது அப்படி கனெக்ட் ஆகுது. நீங்கள் அந்த டோர் பேட் பார்த்தாலே தெரியும், டார்க் க்ரோமில் லிவர் இருக்கும், சாஃப்ட் டச் மெட்டீரியல், நம்ம எல்போ சப்போர்ட் இருக்கும். டோர் பேடோட அந்த மேலே போர்ஷன்லேயே இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல் இருக்கும். ஆனால் ஒரு மிஸ் இருக்குது பாருங்களேன். இந்த ரூஃபை கூட அவங்க அதை பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். ஆனால் ரூஃபை வந்து அந்த ரெகுலர் மெட்டீரியலே வச்சுருக்காங்க. அது அந்த ஒரு ஊவன் ஃபேப்ரிக் கூட கொடுக்கல. அது ஒரு சின்ன குறை. மற்றபடி கேரக்டர் பில்டிங்கில்
டார்க் வந்து இல்லை பிளாக் வந்து கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நம்ம Q&Aக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் பார்த்தோன்னா என்ஜினில் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால் என்ஜின் அதே 121 PS 145 நியூட்டன் மீட்டர் 1.5 ஐவி டெக் என்ஜின். இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின். நம்ம ஹோண்டாவுடைய சிட்டிலலாம் பார்க்குற அதே என்ஜின் தான், எந்த சேஞ்சுமே கிடையாது. அதை அப்படி வச்சுக்கோங்க. ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இதுலேயே ஒரே டியூனில் தான் இருக்கும். 6 ஸ்பீட் மேனுவல் வந்து 7 ஸ்டெப் சிவி டியூன். இது ஆக்சுவலி சிவிடி மாடல். இந்த வெஹிக்கிள் பார்த்தினா ரிஃபைன்மெண்ட்ஸ் பார்த்தினா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஹோண்டா இஸ் அ ஹோண்டா எனிடே நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்ஸை பாருங்களேன். அப்படி ஐடில்லே ஒரு வைப்ரேஷன் ஒரு நாய்ஸ் எதுவும் இல்லாத ஸ்டைலில் இருக்கும். இந்த என்ஜின் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் ஃபேன் செட்டப்பில் இருக்கும். இங்கே ஒரு ஃபேன் இருக்குது, இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. இது நம்ம சிவிக்கெல்லாம் காலகட்டத்திலே பார்ப்போம். எஃபிஷியன்ட் கூலிங்காக இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நமக்கு பார்த்தா தெரியும், ஃப்ரண்டில் கண்டென்சர் இருக்கும், அதுக்கு பின்னாடி வந்து ரேடியேட்டர் இருக்கும். இந்த ரேடியேட்டர் கண்டென்சரை வந்து எஃபெக்டிவாக கூல் பண்ணுறதுக்கு இந்த டியூவல் ஃபேன் வச்சுருப்பாங்க. லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பில் எப்போவுமே ஒரு கார் வந்து தெர்மலி எஃபிஷியண்ட்டாக இருந்தால் ஹீட்டை நம்ம ஃபாஸ்ட்டாக எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும்னா அதோட லைஃப் நல்லாயிருக்கும். அந்த கூலிங் சிஸ்டத்தோட பர்பஸே அதுதான். அப்படி பார்த்தோன்னா இது எஃபெக்டிவாக இருக்குது. இந்த என்ஜினோட குவாலிட்டி, இதோட ரிஃபைன்மெண்ட்ஸை லைட்டாக ரவ் பண்ணி பார்க்கலாம். ஐவி டெக் வந்து அது ஒரு வேறு ஸ்டோரி. அதில் வந்து ரிஃபைன்மெண்ட்ஸ் கண்டிப்பாக நல்லா இருக்குது. நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக அடுத்து டிரைவிங்கில் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு மோட்டோஃபார்ம் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஜப்பானில் வந்து இந்த எலிவேட் வந்து WRVன்னு மார்க்கெட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா விற்கிது, இந்தியன் மார்க்கெட்டில் ஏன் விற்கலன்னு. அது வந்து நான் இன்னொரு ஸ்டோரி கூட அதில் கனெக்ட் பண்ணேன். இந்தியாவில் ஃபெயில்டான நம்ம ஜிம்னி பார்த்தீங்கன்னா 3.5 வருஷத்துக்கு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ரீசெண்டாக தான் அங்கே லான்ச் பண்ணாங்க. 50,000 வெஹிக்கிள்ஸ் வந்து புக் ஆகிருந்தது. இப்போ நீங்கள் இந்த ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து நான் அடிக்கடி பேசுகிறது உண்டு. ஹெக்டாருக்கு முன்னாடி ஹெக்டாருக்கு பின்னாடி செல்டாஸ் மார்க்கெட்டில் வந்த ஸ்டோரின்னு சொல்லி, அதில் கூட ஹோண்டாக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இந்தியன் மார்க்கெட் ரொம்ப ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக நம்ம கொடுக்குற காசுக்கு நமக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் அடிஷ்னலாக கிடைக்கும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் போனதில் எலிவேட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கோர் என்ஜினியரிங்கை விடைக்கும் பீப்புள் வந்து நம்ம கொடுக்குற காசுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் கிடைக்குன்னு பார்க்குறதுனால தான் ஜப்பானில் வந்து அவங்க இன்னும் பழைய ஸ்டைலில் தான் இருக்காங்க. அவங்க என்ஜினியரிங்கை தான் பார்க்குறாங்க. அதனால இந்த கார்ஸ் அங்கே நல்லா விற்கிது. இன்னொன்று கொரியன் காம்படிஷன் அங்கே பெருசாக கிடையாது. இந்தியாவில் இந்த கொரியன்ஸ் வந்து இந்த கேம் ஒரு ஸ்டெப் மேலே எடுத்து வச்சுருக்காங்க. ஃபியூச்சர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டாக நம்ம இருக்கிறதா அந்த சேல்ஸோட டிஃப்ரென்ஸ். இன்னொரு கொஸ்டின் எல்லாரும் கேட்பாங்க, மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட் இன்றைக்கி லுக்ரேட்டிவ், ஹோண்டா இந்தியாவில் இவ்வளோ வருஷமாக இருந்ததுக்கப்புறம் ஏன் லேட்டாக வந்தாங்கன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து மார்க்கெட் ஒவ்வொரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராடக்டை வந்து பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஹோண்டா வந்து இந்த மிட் சைஸ்க்காக பிளான் பண்ணது அந்த வெசல்னு சொல்லக்கூடிய அந்த மாடலை தான் பிளான் பண்ணாங்க. அவங்க அதை வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு இல்லை அது ப்ரொடக்ஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிளான் பண்ணி வந்த நேரம் 2019 வந்து அந்த ஹெக்டார் இந்தியன் மார்க்கெட்டில் வருது. இந்தியன் மார்க்கெட் டோட்டலாக சுவிட்ச் ஆகுது. ப்ளஸ் வந்து செல்டாஸ் வருது. இவங்களோட மாடல் வந்து இதே மாதிரி கோர் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி தான் இருந்தது, ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக இல்லை. அப்போ அந்த ஃபியூச்சர் ஃபோக்கஸ்டாக அதை கன்வெர்ட் பண்ணோன்னா காஸ்டிங் வந்து வெரி ஹையாக இருந்தது. அந்த டைமில் அந்த ப்ராடக்டை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு தான் இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய லாஸ் ஆகிருக்காங்க. இதை திருப்பி இருந்து டெவலப் பண்ணாங்க. அதாவது ஹோண்டா சிட்டியோட அந்த சேசிஸை வந்து ரீஅடாப்ட் பண்ணி, அதனால தான் இவங்க லேட் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் லேட் ஆனதுக்கப்புறம் அவங்க மிட் சைஸில் வந்து அவங்களோட கோர் வேல்யூவை பேஸ் பண்ணி அதே அந்த இப்போ ஹோண்டா கார்னா என்ன இருக்குமோ அதெல்லாம் பேசிக்ஸை கரெக்டாக கொடுத்து வந்து இதை லான்ச் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த எலிவேட் வந்து டிரைவ் பண்ணலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம டிரைவ் பண்ணுறது இவங்களோட டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள், அதுவும் சிவிடி மாடலில். நீங்கள் கலர் பார்க்கும்போது சேஞ்ச் ஆகுறது தெரியும். இதான் கீ ஃபாப், லாக்கிங், அன்லாக்கிங், ஹோல்ட் பண்ணால் நம்ம வெஹிக்கிள் லொக்கேட் பண்ணுறதுக்கெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். மேனுவல் கீ இதில் எடுக்கலாம். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சின்ன என்ஜின் ரம்பிளோட வந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே நம்ம சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரையும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து என்ஹான்ஸ் பண்ணும். ஏன்னா வந்து இதெல்லாம் 6 ஏர் பேக் மாடல்ஸ், நமக்கு சன் ரூஃப் எல்லாம் இருக்குது, பேனராமிக் இருக்கும்போது சீட் பெல்ட்ஸ் போட்டிருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து சேவ் பண்ண முடியும். கூட வந்து ரோட் ரேஜில் இன்டெல்ஜ் ஆகாதீங்க. யாராவது ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம்ஸ் வந்து தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஹெட்லாம்ப்ஸை வந்து ஆப்போசிட்டில் வரக்கூடிய பிளைண்ட் பண்ணுறது மாதிரி ஆல்டர் பண்ணாதீங்க. நம்மளோட சேஃப்டியும் மற்ற ரோட் யூசர்ஸோட சேஃப்டியும் ஃபோக்கஸ் பண்ணால் தான் கண்டிப்பாக நம்ம சேஃபர் ரோட்ஸை பில்டு பண்ண முடியும். ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். நம்ம டிரைவ் பண்ணலாம். இப்போ ஹோண்டா மிஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். இதில் வந்து ஆல்ரெடி இந்த லேன் மேட்ச் கேமரான்னு உள்ளது வந்து 5G சிட்டி வரும்போதே லெஃப்ட் சைடில் அந்த மிரரில் வந்து ஒரு கேமரா வச்சுருந்தாங்க. இதுலேயும் அதை தான் கேரி ஃபார்வேர்ட் பண்ணாங்க. இந்த போர்ஷன் ஃபுல்லாக நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வெஹிக்கிளில் வந்து 360 கொடுத்துருந்தாங்கன்னா அது ஒரு அப்கிரேடில் இருந்திருக்கு. இந்த டார்க் எடிஷன்லையாச்சும் அந்த ஒரு வேரியண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒரு 360 கொடுத்துருந்துருக்கலாம். அது மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து பேசிக்காக ஹேஷ்பேக்ஸ்லேயே 360 இருக்கிற
ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம இப்போ ட்ரைவ் பண்ணுறது பார்த்தோன்னா சிவிடி. இப்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு 20 lakhs பட்ஜெட்டை சரவுண்ட் பண்ணி வாங்குறதுல ரீசெண்டான ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா 60% வரைக்கும் ஆட்டோமேட்டிக்ஸை பார்த்து போகிறாங்கன்னு சொல்லும்போது, ஆட்டோமேட்டிக்ஸ் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அதில் ஆட்டோமேட்டிக்ஸில் நிறைய டைப் இருக்குது. இப்போ நம்ம ஒரு சிட்டி ஃப்ரெண்ட்லியாக, நம்ம வந்து லாங் டேர்ம் டியூரபிலிட்டி ஃப்ரெண்ட்லியாக பார்க்கும்போது சிவிடிஸ் கண்டிப்பாக வந்து ஒரு சாய்ஸில் வரும். அதுலேயும் வந்து ஹோண்டாவையும் சிவிடியும் நம்மளால் பிரிக்க முடியாது. அதுலேயும் ஜாப்பனீஸையும் சிவிடியும் பிரிக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஜாப்பனீஸ் கார்ஸில் மேக்ஸிமம் வந்து சிவிடி தான் பெட்ரோலில் இருக்கும். இந்த சிவிடி நமக்கு நிறைய இடத்துல தெரியும். நான் சின்னதாக ப்ரீஃபாக சொல்கிறேன். சிவிடி பேசிக்கலி இந்தியாவில் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர்ஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ் ஆனதுக்கு காரணமே ஆட்டோ கியர் தான். அந்த ஆட்டோ கியர் டெக்னாலஜி வந்து ஸ்கூட்டர்ஸில் இருக்கிறது கண்டினியூஸ்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன், அதுதான் அது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ்ன்னு ஒன்று வந்து நமக்கு கியர்ஸ் மாதிரி இருக்காது, பல்லாக இருக்காது, ஒரு ஃபிக்ஸட் ரேஷியோஸ் இருக்காது. வேரியபிள் ரேஷியோஸில் ஒரு 2 புள்ளி இருக்கும். 2 புள்ளிக்கு இடையில வந்து ஒரு பெல்ட் இருக்கும். இந்த பெல்ட்டோடைய அந்த டென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த புள்ளியோட டயா வந்து மாறும், டயாமீட்டர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு புள்ளி டிரைவ் புள்ளியாக இருக்குது, இன்னொன்று ட்ரிவன் புள்ளியாக இருக்கும். வீலுக்கும் என்ஜினுக்கும் இடையில இந்த சிவிடி மாட்டும். அந்த சிவிடி 2 புள்ளிக்கு இடையில இந்த பெல்ட் ஓடும். இந்த பெல்ட் வந்து ரெகுலராக ரப்பர் பெல்ட்னு சொன்னால் அது சிவிடி சொல்லுவோம். இப்போ ஹிண்டே கியா எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆக்சலரேஷன் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெல்ட்டோட அந்த டயா வேரி ஆகி நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். இது வந்து ஒரு டெஸ்டட் அண்ட் ட்ரைடு மாடல். லாங் டேர்மாக வந்து ரிலேபிளாக இருக்கும். சிட்டியில் வந்து டிரான்ஸ்மிஷனில் ஹீட் ஆகாது. அதனால தான் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஹோண்டா ஆஸ் அ மேனுஃபேக்சரர் வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், அமேஸ் டீசல்லையும் சிவிடி தந்திருந்தாங்க. இப்போ சிவிடி பற்றி ஒரு இன்னொரு விஷயம் கூட உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஃபோக்ஸ்வேகன் குரூப்பில் இருக்கிற அவுடியிலே டீசல் 2 லிட்டர் டிடிஏல வந்து சிவிடி வச்சுருப்பாங்க. அதுதான் சிவிடியோட ஒரு ஸ்டைல். சிவிடிக்கு பாசிட்டிவ்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ஒரு நெகட்டிவ் என்ன இருக்குன்னா, கொஞ்சம் டிரான்ஸ்மிஷன் லாஸஸ் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு ஏஎம்டி மாதிரியோ டார்க் கன்வெர்ட்டர் மாதிரியோ டிசிடி மாதிரியோ வந்து ஹைவேஸில் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சம் லாஸஸ் வந்து இருக்கும். இப்போ இந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ்ன்னு நான் மீன் பண்ணது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சியில் தான். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 100 cc கம்யூட்டர் பைக் இருக்குது, அதே மாதிரி ஒரு 100 cc ஸ்கூட்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கம்யூட்டர் பைக் வந்து ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்குதுன்னா, அந்த 100 cc ஆட்டோமேட்டிக் ஸ்கூட்டர் வந்து ஒரு 15 கிலோமீட்டர் கம்மியாக கொடுக்கும், 35 கொடுக்கும். அதுதான் அந்த டிரான்ஸ்மிஷன் லாஸ், அந்த மைலேஜில் வரக்கூடிய ட்ராப். அதுக்கு ரீசன் வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து நம்ம கியரை சேஞ்ச் பண்ணி ஓட்டுறதுக்கும், வெஹிக்கிள் வந்து ஆல்காரிதம் ஆக்சலரேஷன் இன்புட்டை பேஸ் பண்ணி அதை அந்த ரேஷியோஸை வேரி பண்ணுறதுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நியூட்ரலில் நிப்பாட்டி ஐடில் நிப்பாட்டுவோம். இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிரைவ்லேயே நீங்கள் வச்சுருக்கும் போது அது ஐடில் நிற்கிதுன்னா வெஹிக்கிள் ஸ்டால் ஆகக்கூடாது, எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கும். இப்படி நிறைய ரீசன்ஸ்னால தான் அது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சியில் ட்ராப் வர்றது. இப்போ இனி நான் பேச போகிற இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். ஒரு கார் பையருக்கு இடையில் இன்றைக்கி வந்து என்ஜின் செலெக்ஷன் ஒரு பெரிய க்ரூஷியலான டெசிஷன் மேக்கிங்கில் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் மிட் சைஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இருக்கும், டர்போ பெட்ரோல்ஸ் இருக்கும், டர்போ டீசல்ஸ் இருக்கும், ஹைப்ரிட்ஸ் இருக்கும். இவ்வளவு டைப்பில் இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வர்சஸ் டர்போ பெட்ரோல்ஸ்னு சொல்லக்கூடியது ஒரு பெரிய ஒரு டிபேட்டான ஒரு கான்செப்ட். இதை நம்ம பேசணும்னா, எலிவேட்டில் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் தான் இருக்குது. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடுக்கு அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஆனால் உண்மையாக நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணால் அட்வான்டேஜஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து ஒரு சிட்டி டிரைவிங்கில் இந்த மாதிரி இடத்துல டிரைவ் பண்ணுறோன்னு வைங்க. ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் வந்து இந்த இடத்துலையும் ஒரே டைப்பில் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் ஹைவேஸில் ரவ் பண்ணிங்கன்னா ஒரே டைப்பில் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா அதுக்கு டர்போன்னு சொல்லக்கூடிய ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து அந்த என்ஜினுக்கு ப்ரீத் பண்ணுறதுக்கு தேவையில்லை. என்ஜின் ரெகுலராகவே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாகவே காற்றை உள்ளே எடுக்குது, நமக்கு ஃபியூலை வந்து மிக்ஸ் பண்ணி பர்ன் பண்ணி கொடுக்குது. லீனியாரிட்டியாக இருக்கும். என்ஜின் எங்கேயுமே ஒரு தடவை வந்து சாதுவாகும், ஒரு தடவை வந்து ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு மிரட்டலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. அது வந்து எப்போவுமே ஒரே டைப்பில் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த டர்போ பெட்ரோல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டியில் அது கொஞ்சம் சிரமப்படும். ஏன்னா வந்து டர்போ அசிஸ்டன்ஸ் இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிறது 2000 RPM கீழே. ஏன்னா இப்போ நான் இந்த என்ஜின் ஓட்டுறது பாருங்கன்னா 1300 RPM ரேஞ்சில் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஸ்பீடு வந்து 50ல் போயிட்டு இருக்குது. டர்போ என்ஜின் பார்த்தீங்கன்னா அது வந்து சிரமப்படுறது உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிக் அதை என்ன பண்ணும், டவுன் ஷிஃப்ட் பண்ணி அப் ஷிஃப்ட் பண்ணி அதை வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே கொண்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடில் அந்த பிரச்சனை கிடையாது. இது என்ன மீன் பண்ணுதுன்னா, உங்களுடைய பையிங்கில்
சிட்டி பர்சன்டேஜ் ஹைவே பர்சன்டேஜை நம்ம கால்குலேட் பண்ணணும். அந்த சிட்டி பர்சன்டேஜ் வந்து 60%க்கு மேலே இருக்குதுனாலே நம்ம எண்ணெய் பெட்ரோல் போகிறது தான் கரெக்டாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட். இப்போ எலிவேட் இங்கே எங்கே வருதுன்னா ஹோண்டாவுடைய என்ஜினியரிங்கில் வருது. ஒரு கட்டிங் என்ஜின் சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜியை பற்றி நம்ம பேசுவோம். அதாவது மேனுவலாக இருந்தால் அது கரெக்டாக நான் உங்களுக்கு காட்ட முடியும். 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்தாலும் நாக் ஆகாது. அதாவது நம்ம சிட்டியில் ஸ்லோ ஸ்பீடில் ஓட்டுறோம், சிட்டியில் வந்து நமக்கு ஹீட்டிங் வரக்கூடாது, சிட்டியில் வந்து என்ஜின் வந்து லாங் டேர்ம் ஓனர்ஷிப்பில் நமக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின்ஸ் வந்து நம்ம வாங்கலாம். கூட சிவிடி அது கூட வருது. நீங்கள் டர்போ பெட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டர்போ பெட்ரோல்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன வச்சுருப்பாங்கன்னா டிசிடி இல்லை டிஎஸ்சி வச்சுருப்பாங்க. அது பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். ஆனால் அங்கே என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஹீட்டிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலுவர் ரேட் வந்து இருக்குது. ஆனால் இதில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலுவர் ரேட் வெரி வெரி லோ. இப்போ உங்களுக்கு வந்து நான் சிட்டி பற்றி பேசும்போது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட்னா பெர்ஃபார்மன்ஸ் இருக்காதோன்னு தோணும். பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடியதை வந்து நிறைய பேர் வந்து ஸ்பீடாக போகிறத மட்டும்தான் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸை நம்ம நிறைய விஷயத்தை இன்க்ளூட் பண்ண முடியும். எப்படின்னா உங்கள் வெஹிக்கிள் வந்து பவர் டார்க்குக்கு பெக் பண்ணாமல், அதாவது அது சிரமப்படாமல் அது லீனியராகவே அவுட்புட் வந்து சிட்டியில் கொடுத்தாலே அந்த என்ஜின் நல்ல என்ஜின் நம்ம சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு ஸ்பீட் பிரேக்கரை கட் பண்ணேன். ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சருக்கு இது பெரிய ஸ்பீட் பிரேக்கர். இப்போ நீங்கள் ஹோண்டா சிட்டி மாதிரி இதை நினைக்க வேண்டாம். 220 மில்லிமீட்டர் வந்து அன்லேடனில் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ அந்த பெரிய ஸ்பீட் பிரேக்கர் எஃபர்ட்லெஸ்ஸாக கட் பண்ண, அதை பேசிகிட்டு இருக்கும்போது அதை பாதரே பண்ணலை. அது இந்த வெஹிக்கிளோடைய ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் 200 மில்லிமீட்டர் கிடைக்கிறதா நினச்சிக்கோங்க. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் பற்றியே வருவோம். இப்போ நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கியர் ஷிஃப்டிங் கேட்கல. அதாவது மேனுவல்னால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் ஒரு டர்போ பெட்ரோல் ஓட்டுறீங்கன்னா நீங்கள் கியரை ஒர்க் பண்ணிக்கிட்டே, அதுலேயும் ஒரு ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ ஓட்டுறீங்கன்னா இன்னும் ஒர்க் பண்ண வேண்டி வரும். ஆனால் நீங்கள் இதில் வந்து குவிக்கான ஒரு ஆக்சலரேஷன் கொடுத்தீங்கன்னா நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பேடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவிக்காக ஓவர்டேக் பண்ண முடியும், திருப்பி அப் ஷிஃப்ட் பண்ணலாம். இது எல்லாமே சேர்த்தது தான் இந்த சிட்டி டிரைவில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். நீங்கள் என்ஜின் நாய்ஸ் கம்மி. சிட்டியை பொறுத்தவரையில் என்ஜின் பெருசாக வேலை பண்ணுதான்னு கேட்டால் அப்படி ஒரு வேலையை அது பண்ணலை. லீனியராக இருக்குது. ஆர்பிஎம்ஸ் வந்து ஸ்பைக்காய் அவுட்புட் கொடுக்கல. ரொம்ப லீனியராக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. சிட்டியில் எந்த குறையுமே கிடையாது. இப்போ நிறைய பேர் அடிக்கடி கன்சல்ட்டிங்கில் வர்ற பீப்புள் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி ஓனர்ஸ் வந்து, அதுலேயும் ஹோண்டா பீப்புளுக்கு தான் அந்த எலிவேட்டம் பற்றின ஒரு இம்ப்ரெஷனே மெயினாக இருக்கும். அப்போ ஹோண்டா சிட்டி டு எலிவேட்டர்னு சொல்லக்கூடிய அப்கிரேட், அதுலேயும் இந்த 4G சிட்டி வச்சுருக்கிறவங்க நிறைய பேர் வருவாங்க. அது எப்படி கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால், நம்ம இந்த மிட்சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்டை 3ஆக பிரிச்சிருப்போம். ஜாப்பனீஸ் வந்து இந்த எலிவேட், கிராண்ட் விட்டாரா, ஹை ரைடர், பெட்ரோல்ஸில் இருப்பாங்க, ஹைப்ரிட் இருக்கும். கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டீசல் ப்ளஸ் பெட்ரோலில் 2 டைப்பு, சிவிடி, அதாவது ஐவிடி, டிசிடி, டார்க் கன்வெர்ட்டர், நிறைய ஃபீச்சர்ஸ்னால் அது இன்னொரு ஸ்டைலில் இருக்கும். டைரக்ட் இன்ஜெக்ஷன் கான்செப்ட் பெட்ரோல்ஸில் வந்து ஜெர்மன்ஸ் 2 பேரும் வருவாங்க. இந்த கூட்டத்தில் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வச்சுருக்கணும், கண்டிப்பாக ஜாப்பனீஸை தான் எதிர்பார்ப்பாங்க அவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதில் நீங்கள் வந்து அந்த பியூரான அந்த என்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்ஸை நீங்கள் சிட்டியில் ஓட்டும்போது ஒரு சிவிடியோடைய ஒரு ரிஃபைன்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறவங்க, டிப்பிக்கல் ஹோண்டாவுடைய ரிலேபிலிட்டி ஃபோக்கஸ்டாக பார்க்குறவங்க எலிவேட்டாக பார்க்கலாம். எங்கே நம்ம மிஸ் அவுட் பண்ணோன்னா ஹைவேல சில விஷயங்கள் இருக்குது, அது நம்ம ஹைவேல பேசலாம். ஆனால் பேசிக் கோர் இன்ஜினியரிங்கில் வந்து எலிவேட்டுக்கு கண்டிப்பாக வரல. ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே சால்வ் ஆகும். ஒன்று, ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன் கிடைக்கும். நம்ம எல்லாருக்குமே செடான்ஸ் வந்து உண்மையிலே பிடிக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் பேக்கில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்பைன் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் எல்லாம் பேஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நம்ம ஒரு லோ ஃப்ளோரில் உட்கார்ற வரைக்கும் இந்த காரில் ஒரு அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷனில் உட்கார முடியும். கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு மெயின் கன்சர்ன். அந்த யூனிசெக்ஸ் டிரைவபிலிட்டியில் வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்து எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த பானட்டோட டிப் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய கார், ஒரு எஸ்யூவியில் உட்கார்ற ஒரு ஃபீல் இருக்கும். அப்புறம் ப்ராக்டிகாலிட்டி, இந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர்லாம் நீங்கள் பிரேக் பண்ணணும், போயிட்டே இருக்கணும், நீங்கள் ஸ்க்ராப் ஆகுன்ற உள்ள அந்த ஒரு கவலையே நமக்கு இந்த போர்ஷனில் கிடையாது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அட்வான்டேஜ் தான். இப்போ அடுத்த கொஸ்டின் நிறைய பேர் என்ன கேட்பாங்கன்னா, கிராண்ட் விட்டாரா ஹை ரைடருக்கு பதிலாக எலிவேட் வாங்கலாமா, இல்லை நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வரும். ரெண்டுமே ஜாப்பனீஸ் தானே. ஆக்சுவலி எங்கே தான் ஹோண்டா ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஹைப்ரிட் இருந்திருந்தா இந்த ஹைப்ரிடோட சேல்ஸ் வந்து கண்டிப்பாக ஹோண்டா கெயின் பண்ணியிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணியிருக்கோம்.
ஐவி டெக் 4 சிலிண்டர் 1.5 ப்ளஸ் ஹைப்ரிட் வந்து, அதாவது சிட்டியில் இருக்கிற EHEV கண்டிப்பாக அந்த 3 சிலிண்டர் TNGA வித் ஹைப்ரிடான கிராண்ட் விட்டாரா ஹைரைடரில் இருக்கிறது வரைக்கும் ரிஃபைன்டாகவும் கொஞ்சம் கூட என்கேஜிங்காக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் உண்டு, நிறைய சிமிலரும் உண்டு. அது அந்த சீரிஸ் பேரலல் தான், ஹைப்ரிட் தான். ஆனால் கூட அந்த ரிஃபைன்மெண்ட்ஸ், அந்த பெர்ஃபார்மன்ஸ் கனெக்டிவிட்டியில் அது கொஞ்சம் கூட பெட்டராக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து எலிவேட் வந்து அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகாததுக்கு ஒரு ரீசனும் அந்த ஹைப்ரிடோட ஒமிஷனே நம்ம நிறைய இடத்துல பேசுவோம். நீங்கள் அந்த ஜாப்பனீஸ் ஜேடிஎம்னு சொல்லக்கூடிய கதையெல்லாம் இன்றைக்கி நம்ம இங்கே பேச முடியாது. ஏன்னா இது எல்லாமே இந்தியனைஸ்டு வெர்ஷன்ஸ் தான். இப்போ நீங்கள் இந்த பர்டிகுலர் மாடல் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் ஆகி தான் ஜப்பானுக்கு போகுது. கிராண்ட் விட்டாரா ஹைரைடர்னு சொல்லக்கூடியது எஸ் கிராஸோட இல்லை SX4 கிராஸோடைய ஒரு நியூவர் ஜென்ரேஷனை வந்து இந்தியாவில் இன்னொரு பேரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பழைய கிராண்ட் விட்டாராக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த வெஹிக்கிளில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த K15C வந்து கொஞ்சம் கூட ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஹைப்ரிடோட சாய்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் வந்து நிறைய விற்றதுனால உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் மேலே வந்து ஒரு இமேஜ் வருது. ஆனால் நீங்கள் வந்து டார்க் கன்வெர்ட்டர் பீப்புளுக்கு வந்து பெருசாக நம்ம மக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகாதுன்னா, இங்கே எலிவேட்டில் வந்து பர்ஃபெக்டான ஒரு CVT இருக்குது. லோவர் எண்ட், அதாவது இந்த மாதிரி சிட்டி டிரைவ்ஸில் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு வெஹிக்கிளாக வந்து நம்ம எலிவேட்டை பார்க்க முடியும், கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் வரைக்கும். அது நீங்கள் நல்லா நோட் பண்ணணும். சிட்டி டிரைவிங்கில் டார்க் கன்வெர்ட்டரை வரைக்கும் என்ஜின் ரிஃபைன்மெண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக எலிவேட் வந்து பெட்டராக இருக்கும். ஹைவேஸோட ஸ்டோரியில் ஒரு சின்ன கதை இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா, ஃபியூல் எஃபிஷியன்சி ஃபோக்கஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் வந்து ஃபஸ்ட்டு வரும். இது CVT ப்ளஸ் ரெகுலர் மேனுவல்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த என்ஜின் அதை வரைக்கும் கொஞ்சம் ஃபியூல் எக்கானமி கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய அந்த அடிஷ்னல் பேட்டரி பேக் இருக்கும். யார் இதை எலிவேட்டை வாங்கலான்னா, நீங்கள் வந்து ரிஃபைன்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ்டாக பார்க்குறீங்க, CVT பார்க்குறீங்க, ஃபியூல் எஃபிஷியன்சியை பாதர் பண்ணலைன்னா கண்டிப்பாக எலிவேட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த எக்கனாமி பற்றி டவுட் வரும், அதாவது ஃபியூல் எக்கானமி. நிறைய பேர் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய எக்கானமிக்கும் ரியல் வேர்ல்டில் கிடைக்கிறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் பற்றி பேசுவாங்க. ரீசன் என்னென்னா, ஒவ்வொருத்தங்களோட டிரைவிங் ஸ்டைல் மாறும், டிரைவிங் பேட்டர்ன் மாறும், ரோட் ஸ்டைல் மாறும். நாங்கள் சிட்டின்னா ஓரளவுக்கு நல்ல டிராஃபிக் இருக்கக்கூடிய சிட்டியும், ஹைவேஸை ஒரு 100 km/h ஓட்டுறதையும் பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா CVTயோட ARI சர்டிஃபைட் சம்வேர் அரௌண்ட் 16 சொல்லியிருப்பாங்க. இது சிட்டியில் ஒரு 10 சரௌண்ட் பண்ணி கொடுக்கும், ஹைவேஸில் 14 வரைக்கும் கிடைக்கிற கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 70-80 ரொம்ப லோ ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 15 வரைக்கும் கிடைக்கிற வெஹிக்கிள்ஸ் நம்ம சொல்ல முடியும். ஆனால் சிட்டி இதை வரைக்கும் ஃபியூல் எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அது ஒரு செடான், அது வந்து ஏரோடைனமிக்கலி பெட்டராக இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு கம்பேரிசனில் வந்து கிராண்ட் விட்டாரா ஹைரைடர் பக்கம் போனீங்கன்னா சிட்டியில் ஒரு 13.5 வந்து அந்த இது கொடுக்கும். அதாவது என்னையே தான் சொல்கிறேன், ஹைப்ரிட் பற்றி நான் பேசலை. ஹைவேஸில் ஒரு 16-17 வரைக்கும் எடுக்கிற வெஹிக்கிள்ஸ் இருக்குது, 18 கிடைக்கிற வெஹிக்கிள்ஸ் கூட இருக்குது 100ல் ஓட்டுறவங்க. ஏன்னா அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட் ஒரு 2 கிலோமீட்டரை புஷ் பண்ணி கொடுக்கும். இதுதான் இதோடைய மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் என்ன கேட்பாங்கன்னா, ஹோண்டாஸ்னாலே ரிஃபைன்மெண்ட்ஸை மீன் பண்ணி தானே இருக்கும், எலிவேட் ஏன் வந்து ஹைவே ஸ்பீட்ஸ்குள்ளே வந்தவொடனே கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது, NVHல வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லக்கூடியது ஒரு நியாயமான கேள்வி. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற எல்லாருக்கும் அது ஃபீல் ஆகும். நீங்கள் பார்த்தீங்களா, இதில் வந்து நான் 100ல் தான் போகிறேன், 103ல் போயிட்டுருக்கிறேன், 2100 RPMல தான் என்ஜின் ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ஆனால் நாய்ஸ் வந்து என்ஜினில் இருந்து பெருசாக வரல, இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்து வருது. ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டை நீங்கள் பார்த்தீங்களா, ஒரு பாக்ஸியான ஃப்ரெண்ட் 2 பாக்ஸ் டிசைனில் இருக்குது. ஈவன் விண்டுக்காக நிறைய என்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, அதாவது ஏரோடைனமிக்ஸ். ஆனாலும் இந்த வெர்டிக்கலான பில்லர், இந்த பாக்ஸி நேச்சர் ப்ளஸ் இது எல்லாமே ஒரு சின்ன ஒரு பூம் சவுண்ட் இதுக்கு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான் இதோடைய ஒரு மெயின் நாய்ஸுக்கு ரீசன். நீங்கள் அப்புறம் ஆக்சிலரேட் பண்ணும்போது இந்த CVT இல்லை அந்த 1.5 ஒரு இதுவும் சேர்த்து இது வந்து ஒரு அடிஷ்னல் நாய்ஸை வந்து நமக்கு கொடுக்குது. ஏன்னா நீங்கள் சிட்டியில் எவ்வளோ ரிஃபைண்டாக பார்த்தீங்களோ இது ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது தெரியும். இன்னொரு பாயிண்ட் கூட நான் அதுக்கு ஒரு ரீசனாக சொல்லணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஹோண்டா சிட்டி ஆஸ் அ ப்ராடக்ட், அது வந்து உங்களுக்கு அந்த 121 PS 145 Nm தாராளம் போதும், அது ஒரு செடானோடைய ஒரு லாஜிக்கில். ஆனால் இது நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக இருக்குது. கண்டிப்பாக இதை கொஞ்சம் கூட பெட்டராக டியூன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குமோன்னு நமக்கு தோணும். ஏன்னா நீங்கள் பாருங்களேன், இப்போ நான் வந்து பேடில் யூஸ் பண்ணுறேன், ஒரு ரம்பிள் கேட்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த பாடி ஷேப்பில் கொஞ்சம் கூட எவிடண்டாக நமக்கு கேட்குற ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னும் நீங்கள் ஹோண்டானாலே ஐவி டெக் தான்,
உங்களுக்கு வந்து அந்த வால்வ் ட்ரெயினை வந்து ஹைட்ராலிக்கலி ஆக்சுவேட் பண்ணி அந்த வால்வ் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகி அந்த வால்வில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து அவ்வளோ ஏற நமக்குள்ளே தந்து நம்ம என்ன பண்ணுவோம், எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல்டாக வந்து அந்த இன்ஜெக்ஷன் சிஸ்டம் உள்ளே எடுத்து பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி ரவ் மேட்ச் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டோரி இருக்குது. ஆனால் இங்கே நீங்கள் பாருங்களேன், ரவ் மேட்ச் பண்ணி நீங்கள் ஓட்டணுன்னாலே நீங்கள் ஓட்டலாம். இங்கே பாருங்கள், நான் 6000 RPM வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் அந்த நாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அதோடைய பிரச்சனை. இந்த நாய்ஸ் இருக்கிறதுனால நம்மளால் அந்த ஃபன்னை வந்து என்ஜாய் பண்ண முடியலைன்னு உள்ளது இதோடைய ஒரு நெகட்டிவிட்டி. ஆனால் நீங்கள் சைலண்டாக அப்படி நைஸாக ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. இந்த மிட் சைஸில் ஜாப்பனீஸ் ஆகலாம், கொரியன்ஸ் ஆகலாம், இல்லை வந்து நம்ம ஜெர்மன்ஸ் கூட ஆகலாம். அவங்களால நேச்சுரலி ஆஸ்பிரேட்டரில் பண்ண முடியாத ஒரு விஷயம் இந்த இன்ஜினால் பண்ண முடியும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் வந்து தேர்ட் ஸ்டெப்பில், அதாவது தேர்ட் கியரில் நீங்கள் வந்து ரவ் மேட்ச் பண்ணி கியர் அப் ஷிஃப்டிங், கியர் டவுன் ஷிஃப்டிங், இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெட் லைன் வரைக்கும் அதில் இருக்கிற ஒரு என்ஜினை கூட நம்ம இப்படி ஓட்ட முடியாது. அப்படி ஓட்டணும்னா அது என்னதான் இருக்குன்னு தெரியுமா, அது டர்போ அசிஸ்டன்ஸில் இருக்கணும். இந்த வெஹிக்கிளில் அந்த டர்போ அசிஸ்டன்ஸ் நமக்கு தேவை கிடையாது. நீங்கள் என்ஜின் பிரேக்கிங் பண்ணி இந்த பேடில் வச்சு நீங்கள் வந்து அவ்வளோ ஃபன்னாக வந்து ஓட்ட முடியும். நீங்கள் ரவ் பண்ணிங்கன்னா அது அப்படி ரவ் ஆகும், ரெட் லைன் வரைக்கும் அப்படி ரவ்வாக ஏறி வரும். உங்களுக்கு இந்த சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வேறு எந்த வெஹிக்கிளையும் பண்ண முடியாது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கார்னரில் வந்தேன் பார்த்தீங்களா, பாடி ரோல் வந்து வெல் கண்டெய்ன்டாக இருக்குது. அதை நம்ம அந்த ரிவ்யூவிலே ரொம்ப தெளிவாக பேசியிருப்போம். கம்ஃபர்ட்டையும் ஹேண்ட்லிங்கை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டியரிங்கில் நல்ல வெயிட் இருக்கும். அதுக்காக ஒரு ஃபன் டு ட்ரைவ் ஒரு ஹேண்ட்லராக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஹைவேல நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஹைவே க்ரூசிங்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இந்த ப்ரோக்கன் ஜாயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே உள்ளே தெரியாது, எஃபர்ட்லெஸ் அப்படி கட்டாகி வந்துடும். சஸ்பென்ஷன் ஹேண்ட்லிங், அதாவது ரைட் ஆன் ஹேண்ட்லிங் வந்து ஸ்பாட் ஆனால் நம்ம சொல்ல முடியும். என்ன அவங்க வந்து அதை பேக்கேஜ் பண்ணுறதுல தான் அவங்க திருப்பியும் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ இவ்வளோ பண்ணவங்க ஒரு வென்டிலேட்டட் சீட் கொஞ்சம் கூட, இப்போ 10.25 இன்ச் இருக்குது, ஆனால் இந்த ஃபிசிக்கல் பட்டன்ஸ் அதை ஸ்பாயில் பண்ணுது. கொஞ்சம் கூட பெட்டரான இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம், 360 டிகிரி, சன்ரூஃபை பற்றி நமக்கு பெரிய இது இல்லை. ஐ மீன் கொஞ்சம் கூட, அதாவது ஒரு பெட்டரான டியூன்டான ஒரு என்ஜின் அந்த ஹைப்ரிடை கூட ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா எலிவேட் ஹோண்டாவை எங்கேயோ என்னைக்கோ எலிவேட் பண்ணியிருக்கோம். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் ஒரு ஸ்போர்ட் மோட் இருக்குது பாருங்கள் கடைசியில், அது ஸ்போர்ட் மோட் வந்து நீங்கள் ரவ் பண்ணி ஓட்டுறதுக்கு. ஆனால் நீங்கள் நார்மல் டிரைவ்லேயே நீங்கள் வந்து பேடல் யூஸ் பண்ணியோ இல்லை மேனுவல் வெஹிக்கிள்ஸில் வந்து கியர் டவுன் பண்ணியோ பண்ண முடியும். ஒரு பெரிய அட்வான்டேஜ் அந்த வெஹிக்கிள். அதாவது பேசிக்கான கோரான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் எந்த குறையுமே இருக்காது. ஆனால் காலத்தோடு அவங்க வந்து மாறலை, அதுதான் இதோடைய மெயின் பிரச்சனை. ரொம்ப சர்ப்ளஸாக 3 பேர் உட்கார்றதுக்கான கார் கிடையாது, சீட் கிடையாது. ஆனால் 2 பேர் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது, அதான் ஒரு பாயிண்ட். எந்த குறையுமே இருக்கா, தை சப்போர்ட் இருக்கும், நல்ல சோஃபா லைக் சீட்டிங் இருக்கும். இந்த சீட் இந்த போர்ஷனில் அப்படியே வந்து கர்வ் ஆகி வரும், ஆம்ப்ரஸ் பாயிண்ட் நல்லா இருக்கும், நல்ல குஷனிங் அண்ட் பேடிங் இருக்கும். நல்ல லாங் ட்ரைவ்ஸ் நம்ம போகும்போது நம்மளை அப்படி வாங்கி வச்சுருக்கோம். நீங்கள் அந்த டார்க் எடிஷன் ஃபஸ்ட்டு பார்த்ததில் வந்து கொஞ்சம் கிளஸ்ட்ரோஃபோபிக்காக தெரியல. ஆனால் அந்த கிளஸ்ட்ரோஃபோபியாவை குறைக்கிறதுக்காக தான் ரூஃபை வந்து அவங்க அதே மாதிரி அந்த பீச்சில் ஒரு வச்சுருப்பாங்க. மேபி அது டார்க்காக இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். விண்டோ லைன் ரொம்ப ஹை இல்லை, ரொம்ப லோ இல்லை, ஒரு மாடரேட்டாக இருக்குது. லெக் ரூம் பற்றி பேசும்போது அதில் ஒரு ரேம்பு மாதிரி, ஒரு ஸ்லோப்பு மாதிரி இருக்கும். நம்ம காலை வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருக்குது. ரெகுலராக இன்றைக்கி நிறைய கார்ஸில் நம்ம அதை பார்க்குறது இல்லை. அது ஹோண்டாஸில் அந்த காலத்துலேருந்தே அப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இவங்க இதை எப்படி மீன் பண்ணியிருப்பாங்கன்னா, சாரி எல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு அந்த ப்ளீட்ஸ் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரியே வந்து நீட்டாக ஸ்பேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஏசி வென்ட்ஸ் இருக்குது. கம்ஃபர்ட் பற்றி பேசும்போது இதோடைய அந்த பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம சொல்லணும். அதாவது ரொம்ப சாஃப்ட்டும் கிடையாது, அதுக்காக ப்ளஷ்ஷும் கிடையாது. ஆனால் கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டான ஒரு ஹேண்ட்லிங். அதாவது அந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கில் கம்ஃபர்ட் தான் ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் தான் ஹேண்ட்லிங் வரும். அந்த ஒரு ஸ்டைலில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. சீட்ஸ் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹெட்ரூம் என்னுடைய ஹைட்டுக்கு ஓகே தான், 6 ஃபுட்டர்ஸுக்கு கொஞ்சம் ஹெவியாக, கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் எல்லாருமே கேட்பாங்க, இந்த ரிலையபிலிட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது ஓகே, அக்ரீட். ஹோண்டாவோட ரிலையபிலிட்டி நமக்கு தெரியும், மெயின்டெனன்ஸ் எப்படின்னு சொல்லி.
இதை நாங்கள் கொஞ்சம் ஃபன்னியாக ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு. அதாவது ஹோண்டா கார்ஸ் வந்து ஈஸியாக பிரேக் டவுன் ஆகாது. இப்போ நீங்கள் பிரேக் டவுன் ஆகாத கார்ஸை வந்து நீங்கள் வந்து டீலர்ஷிப்பில் அடிக்கடி பார்க்க முடியாது. அதனால் டீலர்ஷிப்புக்கு வரும்போது ஒரு ஹெஃப்டியான பில்லை போடுவாங்க நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலி ஒரு ஜோக்காக இருந்தாலும் அது உண்மை. ஹோண்டாவுடைய சர்வீஸ் காஸ்ட்டும் பார்ட்ஸும் கொஞ்சம் ப்ரீமியம்லி ப்ரைஸ்டு தான். ஆனால் டியூரபிலிட்டியில் எந்த குறையுமே இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா மாருதியும் சீப் கிடையாது, ஃபோக்ஸ் வேகனும் காஸ்ட்லி கிடையாது. இந்த செக்மெண்ட்டில் எல்லோரும் ஒன்றுக்கு ஒன்று வந்து சிமிலராக வந்திருக்கிற கட்டத்தில் ஹோண்டா கண்டிப்பாக சீப் இல்லை, அது மட்டும் உறுதி. சர்வீஸில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு லேபர் காஸ்ட் ஆகலாம், பார்ட்ஸோட காஸ்ட் வந்து மற்ற ஜாப்பனீஸோடைக்கும் ஸ்லைட்லி ஹையராக இருக்கிறது இதோடைய ஒரு பாயிண்ட். ஆனால் டியூரபிலிட்டியில் எந்த குறையுமே இருக்காது. இப்போ நம்ம நிறைய இடங்களில் வந்து ஹோண்டாவை கிரிட்டிசிசம் பண்ணி நம்ம பேசியிருப்போம், பாட்காஸ்டில் ஆகலாம், இல்லை வந்து நம்மளோட ரிவ்யூஸில் எல்லாம். கம்பேரிசனில் அவங்க மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறலன்னுള്ളത് அப்பட்டமான உண்மை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இதுக்கு இன்னொரு சைடு கூட இருக்குது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல், இந்த ஒரு இன்டீரியர் குவாலிட்டியில் நிறைய ப்ரீமியம்னஸ், இந்த பியானோ பிளாக்கோடைய எக்ஸசிவ் யூசேஜ்னெல்லாம் ட்ரெண்ட் வந்து மாறிக்கிட்டு இருக்கும்போது இதில் நம்ம சொல்கிற அந்த அதர் சைடு என்னென்னா டியூரபிலிட்டின்னு ஒரு ஃபேக்டர். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஒரு 15 வருஷம் முன்னாடி உள்ள ஒரு மாடல்ஸ், அதாவது ஒரு 3rd gen ஹோண்டா சிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மெட்டீரியல் அதே மாதிரி தான் இருக்கும். டியூரபிலிட்டியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ரேட்டில் சில ஆங்கிளில் இருக்கும், ஆனால் கூட அந்த மெட்டீரியல் ஃபேடாக இருக்காது, பிரேக்காக இருக்காது, அந்த மெட்டீரியல் வந்து டேமேஜ் ஆகிருக்காது, கலர் சேஞ்சிங்கெல்லாம் இருக்காது. ஆனால் இந்த நம்ம இப்போ சோ கால்டு இந்த சாஃப்ட் டச் மெட்டீரியல், லெதர் ரேட், இந்த இதில் இருக்கக்கூடிய அதுலேயும் அந்த பியானோ பிளாக் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்க்ராட்ச் மேக்னெட். ஒரு 6 மாதத்தில் அது என்ன கலர் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது, அந்த மாதிரி ஸ்க்ராட்ச் வாங்கும். இப்போ அதனால தான் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம்னா ஹோண்டா, இப்போ நீங்கள் இதில் ஃப்ரண்டில் பாருங்களேன், இந்த டேஷ்போர்ட் ஆகலாம், இந்த ஸ்டியரிங் எல்லாம் 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் அது ஃபைனாக டீட்டெயிலிங்கில் அப்படி தான் இருக்குது. இப்போ அதுதான் இதோடைய ப்ரைமரி ரீசன். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் நம்ம என்ன சொல்கிறோம், பையிங் டெசிஷன் தானே இங்கே ப்ரைமரி, பிஸ்னஸ் தானே மெயினாக இருக்குது. ஏன்னா அதில் டீலர்ஷிப்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹிண்டே டீலரோ இல்லை ஒரு நெக்ஸாவோ விற்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஃபுட்ஃபால்ஸ் இல்லைன்னா இதுதான் ரீசன். ஆனால் அதோட பேக் சைட் ஸ்டோரி வந்து இதுதான். இப்போ இந்த பர்டிகுலர் எபிசோடு வந்து நம்ம அந்த டார்க் எடிஷன் சொல்லக்கூடிய அந்த பிளாக் எடிஷன் வந்த புதுசுலேயே இதை பண்ணணும்னு நினச்சது இந்த Q&A கூட லிங்க் பண்ணுது. ஏன்னா அதை வந்து நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை, ஏஸ்தட்டிக்கலி உள்ள டிஃப்ரென்சஸாக காட்டிட்டோம். இது லாங் டேர்மாக நிறைய பேர் கேட்ட கேள்விகளை நம்ம இது பண்ணி தான் நம்ம Q&A பண்ணிகிட்ருக்குறோம். நிறைய Q&A பண்ணியிருக்கிறோம். Q&A எபிசோட்ஸுக்குனே தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த லிங்க் இருக்கும். இதில் நாங்கள் ஓரளவுக்கு கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தால் கண்டிப்பாக எங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் பிங் பண்ணலாம், கன்சல்ட்டிங்கில் நீங்கள் கேட்கலாம், கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த கண்ணனோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.